நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். நான் டாக்டர் லலிதா பேசுகிறேன். நான் இன்று பேச போகும் சப்ஜெக்ட் வந்து ரேக்கி அண்ட் சுஜோக் அக்யூபஞ்சர், அதாவது வாழ வைக்கும் கலை, ஆர்ட் ஆஃப் ஹீலிங் என்ற சப்ஜெக்டை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மருந்து தான் நமக்கு உணவு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரேக்கின்னு ஒரு மருத்துவ கலை இருக்கு. நம்ம பழைய காலத்தில் வந்து பிரபஞ்ச சக்தியை எடுத்துட்டு வந்து சக்கரங்கள் வழியா தொட்டு அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அழிஞ்ச கலைக்கு புதுசா அதுக்கு ஒரு பேர் வச்சு ரேக்கின்னுட்டு வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கைகளே நமக்கு சுகம் தரும். அந்த கைகளிலேயே நம்மளுடைய பாடியினுடைய ஆர்கன்ஸ் மொத்தம் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. இந்த பிரபஞ்சத்தினுடைய நம்ம வந்து ஒரு பாகம். அந்த பிரபஞ்சத்தினுடைய பாகம்ன்றதுனால பஞ்சபூதங்களும் நம்ம இயக்கி கொண்டு இருக்குன்னா, அதனால அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம இயக்கும் அந்த பஞ்சபூதங்கள் நம்மளுடைய பாடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேக்கின்ற ஒரு மருத்துவ கலையை நான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ரேக்கின்ற வந்து நம்ம பாடி வந்து நம்ம கண்ணால பாக்குற, அதாவது சாதாரண கண்களால பாக்குற பாடியை மட்டும் நம்ம பாடின்னு நினைச்சிட்டு இருக்கோம், உடல் நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத பாடி வந்து நம்ம சுத்தி ஒரு பிரபஞ்ச சக்தியாக இருக்கிறது. அந்த சக்தி வந்து ஒரு சூழ்ந்திருக்கு. அதாவது நம்ம பாடியை சுத்தி ஒரு பலூன் மாதிரி, நம்ம ஒரு பலூனுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். இது இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கோலம் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் சக்தி, நம்மளை சுத்தி இருக்கிற சக்தி. இதுக்கு பேரு ஆரா அப்படின்னு பேரு. இது கண்ணுக்கு தெரியாத சக்தி. நம்ம எப்போ காற்று மூச்சு வழியா இழுக்கிறோம் நினைக்கிறோமோ அந்த மூச்சு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளுடைய பாடி சேர்ந்த, ஆனா நம்ம பாடிக்கு உடலுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பாடிக்கு வெளியில இருக்கிற இந்த சக்தி வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த சக்திக்கு பேரு ஆறான்னு பேரு. இந்த ஆறால 7 சக்கரங்கள் இருக்கு. நம்ம உடல்ல வந்து கண்ணு, காது, மூக்குன்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த 7 சக்கரங்கள் வந்து நம்ம இயக்கிக்கின்றோம். அதாவது நம்மளுடைய இவ்வளவு பெரிய உடலுக்கு 2 துவாரங்கள் வழியாக இழுக்கிற மூச்சு மட்டும் போராது. அதனால இயற்கையிலேயே நம்ம பாடியில, இந்த ஆரிக் பாடியில 7 சக்கரங்கள் இருக்கு. சக்கரம் ஏன்றதுன்னா நம்ம மூச்சு இழுக்கிறோம், வெளியில விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சக்கரங்கள் எப்பவுமே இயங்குறதுனால 24 மணி நேரமும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத 7 சக்கரங்கள் இயங்கி நமக்கு பிரபஞ்ச சக்தியை உள்ள கொண்டு வருது. மூக்கு அடைப்பு இருந்தா மூக்குல இழுக்கிறது, மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கா இல்லையா, அதே மாதிரி இந்த சக்தி வந்து பிரபஞ்ச சக்தி தடையில்லாம எப்போ எல்லா சக்கரங்கள் வழியாக வருதோ அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம். எப்போ ஒரு இடத்துல சக்கரங்கள்ல தடை இருக்குதோ அப்ப ஆரோக்கியம், வியாதின்னு சொல்றோம். ஆனா இந்த தடை எப்படி ஏறுறதுன்னா, நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம மன அமைதி இழக்கிறதுக்கு தான் காரணம். நம்ம மனது எப்ப சஞ்சலப்படுறதோ, அமைதியை இழக்கிறோமோ, அப்ப நம்ம பாடியில ஏதோ ஒரு உறுப்பு வந்து ஆரோக்கியத்துல கெடுறது வியாதின்னு சொல்றோம். அந்த வியாதியை வந்து நம்மளால தான் உணர முடியும். ஆனா நம்ம உணர்ற வியாதிய நம்ம வந்து டாக்டரால தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷினுக்கு வரோம். இதுல வந்து இந்த சக்கரங்களிலேயே அந்த இயக்கத்தை நாங்க கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நாங்க வந்து ஒரு மிஷினை யூஸ் பண்றதுல, இந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா, இந்த சக்கரங்கள், இந்த கைகளே நமக்கு தன் கையே தனக்கு உதவின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி சொன்னாங்களே எதுக்கு தெரியாது. ஆனா இந்த ரேக்கின்ற சக்தியில, மருத்துவ முறையில இந்த கைகளாலேயே இந்த சக்கரங்கள் சரியாக வேலை செய்யறதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு சக்கரமும், இப்போ வியாதி வயிற்றுல வலி அப்படின்னா இந்த இடத்துல எந்த சக்கரம் சரியா வேலை செய்யல. ஆனா இந்த ஆங்கில மருத்துவ முறைப்படி ஒரு ஆர்கனுக்கும் இந்த மாதிரி கிடையாது. இந்த ஒரு சக்கரம் தடை சரியா வேலை செய்யலன்னா மத்த 6 சக்கரமும் சரியா வேலை செய்யாது. 7 சக்கரங்களும் சமநிலையில எப்ப வேலை செய்யறதோ, தடை இல்லாம எப்ப பிரபஞ்ச சக்தி உள்ளுக்கு கொண்டு வருதோ அப்பதான் ஆரோக்கியம். எப்ப சக்கரம் சரியா வேலை செய்யலையோ அப்ப அந்த ஹார்மோன் செக்ரெட்டிங்க சரியா வேலை செய்யாது. அப்ப என்ன சொல்றோம், நம்ம அலோபதியில ஹார்மோன் டிஃபிஷியன்சின்னு சொல்றோம். ஹார்மோன் டிஃபிஷியன்சி எப்படி வருது, இந்த சக்கரனுடைய டிஃபிஷியன்சினால ஹார்மோன் செக்ரேஷன் சரியா வேலை செய்யல. அதனால எல்லா சக்கரங்களும் சரியா வேலை செஞ்சா ஹார்மோன் டிஃபிஷியன்சி வராது. இப்ப நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹார்மோன் டிஃபிஷியன்சி, இந்த இன்சுலின் கொடுக்கணும், தைராய்டுக்கு இந்த சுரப்பிக்கு இந்த சக்கரம் கொடுக்கும், இந்த இன்சுலின் இது தைராக்சின் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹார்மோன் கொடுக்கறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹார்மோனே தேவையில்லை. வெளியில இருக்கிற சக்கரம் சரியா வேலை செஞ்சதுன்னா மற்ற ஹார்மோன் எல்லாம் சரியா வேலை செய்யணும். அதுக்கு ஒரு சக்கரமும் ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு கண்ட்ரோல் இருக்கு, அதெல்லாம் சரியா வேலை செஞ்சிடும், வியாதி வந்து வராது.
எப்போ வந்து நம்ம மன அமைதியை இழுக்கிறோமோ அப்போ இந்த மன அமைதியை போக்குறதுக்கு என்ன பண்றோம், இதுக்கு பேசிக்கா வந்து கற்றுக் கொடுக்கறச்சா தியானம் முதல் நிலையில கற்றுக் கொடுக்கணும். தியானம் செஞ்சா நம்ம பாடியை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இது ஒரு பகுதி. இன்னொன்னு வந்து நம்ம கையை நமக்கு உதவின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கை இருக்கு இல்லையா, அந்த ஒரு சுஜோக்குன்னு பேரு. சூன்றது SU சூன்னா கொரியன் லாங்குவேஜ்ல ஹேண்ட், JOK ஜோக்குன்னா ஃபுட். அதாவது இந்த பாம் இருக்கு இல்லையா, இந்த பாம்லயே எல்லா ஆர்கன்ஸும் இப்படியே ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. இந்த கை பாத்தீங்கன்னா இந்த கை நம்ம சாதாரண கை தான். இந்த கையிலேயே டெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிடலாம். அதாவது பிசிக்கல் ஆர்கன்ஸ்ல வரைச்ச எப்படி கண்டுபிடிக்கணும், இதுதான் தம்பு இருக்கு இல்லையா, அதுதான் தலை, ஃபேஸ் அங்கேயே வந்துடுது. அதுக்கு கீழே தொண்டை பகுதி, கீழே பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து என்ன பியூட்டினா நம்ம பாடியில இருக்கிற உள்ள உறுப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்ம கையில அமைஞ்சிருக்கு. அதனால கண்டுபிடிக்கிறது ஈஸி. டெஸ்ட் பண்றதுக்கு வந்து இங்கேயே டெஸ்ட் பண்ணிடுறோம். எந்த ஆர்கன் டெஸ்ட் பண்ணினாக்கா கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் அதே இடத்துல. ஸோ கையிலேயே டெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிடுறதுனால ரொம்ப சுலபமா போயிடுறது. இந்த கையில இப்படி அமைச்சினாக்கா எங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்க அதிகமா வலி இருக்கோ அந்த இடத்துல அந்த ஆர்கன் தான் ப்ராப்ளம். இப்போ தைராய்டு ப்ராப்ளம்னா இந்த இடத்துல அமுத்தும். தைராய்டுக்கு வந்து நாங்க தைராய்டு மட்டும் பார்க்கல, எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் ஹெட்ன்னு சொல்றோம் இல்லையா, அங்க ஒரு கிளாண்ட் இருக்கு ஹார்மோன் பிட்யூட்டரி, அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு டிஃபிஷியன்சி இங்க அமுத்துன்னு நினைச்சா வலி ஜாஸ்தியா இருந்தா அந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு உடனே கண்டுபிடிக்கிறது. அதே இடத்துல இந்த விரலை வச்சு இப்படி பண்ணீங்கன்னா அக்கு பிரஷர் சிம்பிள். கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல எப்படி பண்ணி மனசுல நினைச்சுட்டு அந்த ஆர்கனை இடத்துல மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டும் ஓவர். டெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இங்கே. இந்த 3 லைன் தெரியுது இல்லையா, இந்த 3 லைன் தான் மெரிடியன் அப்படின்னு சொல்றோம். இந்த 3 லைன்ல புள்ளிகள் இருக்கு இல்லையா, இந்த புள்ளிகள் எதுனா பஞ்சபூதங்கள் சொல்றேன் இல்லையா, இந்த பஞ்சபூதங்களை ஒரு மெரிடியனும் இதை வந்து லங், அதாவது மெரிடியனுக்கு நாங்க பேர் வச்சிருக்கோம். லங் மெரிடியன், ஹார்ட் மெரிடியன், பிரெயின் மெரிடியன், ஸ்மால் இன்டெஸ்டைன் மெரிடியன். கால்ல இருக்கிற மெரிடியனும் இந்த கையினோட கால் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிங்கர்ல வந்துடும். மிடில் ஃபிங்கர் காலு, இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து கை. இந்த பக்கம் 3 மெரிடியன், பின்பக்கம் 3 மெரிடியன். இதே மாதிரி இதுலயும் இந்த கையிலயும் இந்த விரல்லையும் 6 மெரிடியன். 12 மெரிடியன்லயும் மெரிடியன்றது சக்தி பாதைகள். ஒரு மெரிடியன்லயும் 5 எலிமெண்ட்டும் இருக்கு, பஞ்சபூதங்களும். அதாவது சக்தி பாதைகள் நம்ம பாடிக்குள்ள போற சக்தி பாதைகள் 5 பஞ்சபூதங்களால அது கவர்னிங் ஆக்ஷன் இருக்கு. அதனால அது கட்டுப்படுத்துற வச்ச 5 எலிமெண்ட்டும் சமநிலையில வேலை செஞ்சிருந்தா இந்த சக்தி பாதைகள் தடைப்படாது. இதுதான் சுஜோக் அக்குபங்க்சருடைய மெரிடியன், அதாவது பிரின்சிபல், பேசிக் பிரின்சிபல். நாங்க என்ன பண்றோம், முதுகு லங் ஆஸ்மா ரொம்ப சிம்பிள். ஆஸ்மால அடிக்கடி இந்த தடை ஏற்படுறது, அவங்களுக்கு பிரீதிங் முடியாது. சக்தி பாதை, மூச்சு பாதையில வந்து அவங்களுக்கு தடைப்படுறச்சு. இதுதான் லங் மெரிடியன். லங் மெரிடியன்ல அவங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கா, பாதை சரியா இருக்கா வேலை செய்யறச்ச இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்ல நாங்க நீடில் போட்டோம்னா இல்லைன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணோம்னா அவங்களுக்கு மூச்சு குழல் வந்து சரியா வேலை செய்யும், மூச்சு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆஸ்மா வந்து 20 வருஷம் 25 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆஸ்மா கஃப் இல்லாம நான் தூங்க முடியாது, அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் கூட நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ இதுல இன்னும் பியூட்டி என்னன்னா, பேக் போன் நிறைய கேசஸ் வந்து கழுத்து வலி, முதுகு வலி, அவங்க ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லுவாங்க. டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, கடைசியில நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு. ஆப்ரேஷன் பண்ணினா சக்சஸா இல்லைன்னு தெரியாது. ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க வந்து சில பேர் எனக்கு வேண்டாங்க நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு 4 வருஷம் 5 வருஷம் முதுகுவலி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் செட்டிங்லயே அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்றவங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பண்றவங்களுக்கு எல்லாம் நாங்க என்ன பண்றோம், மூல காரணம், அதாவது இந்த எனர்ஜி வந்து பெயின் கில்லர் மாதிரி சிம்டத்துக்கு போறது இல்லை. இது வந்து ரூட் காஸ் இருக்கு இல்லையா, வியாதிக்கு மூல காரணம் இருக்கு இல்லையா, அந்த மூல காரணம் வந்து எனர்ஜிக்கு வந்து மூல காரணம் என்னன்னு தெரியும். நாங்க கொடுத்தா கூட உள்ள இருக்கிற சக்தி வந்து இயற்கையிலேயே இருக்கிற சக்தி, அந்த இயற்கையிலேயே இருக்கிற சக்திக்கு எங்க போய் எப்படி வேலை செய்யும் தெரியும். அதனால மூல காரணத்தை நீக்கினா சிம்டம் தானே சரியா போயிடும். இதுதான் பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் சுஜோக் அக்குபங்க்சர். இதை நான் என்ன பண்ணிட்டேன், சுஜோக் அக்குபங்க்சர் கையிலேயே, அதாவது இந்த ரேக்கியில வந்து சக்கரங்களுக்கு போறோம் இல்லையா, இதுக்கும் கைதான்,
சுஜோக் அக்யூபஞ்சருக்கும் இதுக்கும் ஸ்கேனிங் பண்றது, அதாவது இந்த ரேக்கியில வந்து ஸ்கேன் பண்றதே இங்கதான். எந்த சக்கரா சரியா வேலை செய்யறதான்னுட்டு கையிலேயே சக்கரா ஸ்கேன் பண்ணினாக்கா இதுதான் எங்களுக்கு ஆயுதம். இது வந்து ப்ரோப்னு பேரு. இதுலயே கண்டுபிடிக்கிறது. அதாவது சைனீஸ் அக்யூபஞ்சரோட இதுல பியூட்டி என்னன்னா எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆனா கூட ஸ்டமக்ல வந்து நம்ம எண்டோஸ்கோபி போட்டு அசிடிட்டியா அல்சரா கேன்சரா கண்டுபிடிக்கணும் இல்லையா. மெரிடியன் வந்து அந்த சக்தி பாதை இந்த விரல்ல இருக்கு, காலில் இருக்கு, இந்த கால்நடை ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அப்போ அது அசிடிட்டியா அல்சரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பவே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இவ்வளவுதான் டெஸ்ட். அவங்களோட ரியாக்ஷன் இம்மிடியட்டா அவங்களுக்கு வயிற்று என்னமோ பண்றது, நல்ல ரிலாக்ஸ் ஆகுதுன்னா. அதே மாதிரி இங்க கழுத்து இங்க இருக்கு, கழுத்து வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா. இந்த கழுத்துல இந்த இடத்துல C1 to C7 இங்கே இருக்கு. கழுத்துல 7 வருஷமா 2 வருஷமா கழுத்து நிமித்த முடியல, உட்கார முடியல, நிமிர முடியலன்றாங்களே அவங்களுக்கு இந்த இடத்துல அமுத்தினாக்கா ஆமா கொஞ்சம் வலி குறையாது அப்படின்வாங்க. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடையாது, ஏஜ் கிடையாது. ஃபீட்டஸ் குழந்தை வந்து பிரெக்னெண்டா இருக்கிறவங்கள கூட பிரெக்னென்ட் விமன் இருக்காங்க. குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைனா வராங்க, 80 வயசு ஆளும் வராங்க. ஏஜ்ன்னு கிடையாது, செக்ஸ்ன்னு கிடையாது, ஃபீமேல்ஸ்க்கு தான் பண்ண முடியுமா மேல்ஸ்க்கு பண்ண முடியுமா கிடையாது, எல்லாருக்கும் பண்ணலாம், யார் வேணா. ஏன்னா மனுஷன் வந்து கடவுளால இங்க கொண்டு வரப்பட்டவர். என்னைக்கு பிறக்கிறது என்னைக்கு போறது நம்ம கையில கிடையாது. ஆனா அந்த மனுஷனுக்கு காற்று வந்து ரொம்ப முக்கியம். ஆனா காற்றை விட நமக்கு 2 இடத்துலயும் சக்தி வருது. ஒண்ணு வந்து மேல இருந்து காஸ்மிக் எனர்ஜி, இன்னொன்னு வந்து பூமியில இருந்து வருது. அதுதான் பூமாதேவி கிட்ட இருந்து ஒரு சக்தி, அது மூலாதார சக்கர வழியா வருது. சோ பூமிக்கும் வானத்துக்கும் நம்ம நடுவில் இருக்கோம். 2த்துல இருந்து வர சக்தியை வந்து நம்ம இயற்கையிலேயே நிறைய கொண்டு வந்துட்டோம்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலா ஆரோக்கியமா இருக்கும். இதுதான் பேசிக் பிரின்சிபல். ஆனா ஆரோக்கியம் வந்து நம்ம கையில இருக்கு. இதை தவிர நம்ம என்ன பண்றோம்னா இந்த கத்துக்கிட்டோம்னா இங்கிருந்து, அதாவது இப்ப டெலிபோன் பண்றீங்க, யார் வேணாலும் அதுக்கு நம்ம பண்றவங்களுக்கு நமக்கு நேர கனெக்ஷன் கிடையாது. கேட்கிறோம், கையில ஒரு மிஷின் தான் இருக்கு, ரிசீவர் எங்கிட்ட இருக்கு, பேசுறவங்க கிட்ட கேட்கறது. அதே மாதிரி இங்கிருந்து யாருக்கு வேணாலும் எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த சக்தி போய் சேரும். அதாவது இந்த சக்தி வந்து உடல் மனம், அதாவது பிசிக்கல் பாடி, எமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் 4 லெவல்லையும் போறதுனால எல்லா இடத்துக்கும் போகும். டிஸ்டன்ட் ஹீலிங்கும் பண்றேன். அதை தவிர டெலிமெடிசன் ஒன்று பண்றோம் இல்லையா. இப்போ ஸ்கைப்னு ஒன்று இருக்கு, அதே கேமரால அவங்க வருவாங்க, இந்த பர்டிகுலர் டைம்ல டெலிமெடிசன் பண்றோம். அவங்களே எந்த கண்ட்ரில இருந்தாலும் ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் சில பேர் என்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதை தவிர டிஸ்டன்ட் ஹீலிங் வந்து டெஃபினட்டா யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இப்போ ஐசியூல போனாலும் நம்ம போக முடியாது. ஐசியூல இருக்கிறவங்களுக்கு நம்ம அப்பல வேற ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வேற ஏதோ கண்ட்ரில இருந்தா கூட இங்க இருந்தே டிஸ்டன்ட் ஹீலிங் பண்றது. இதெல்லாம் பியூட்டி ஆஃப் திஸ் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் திஸ் சிஸ்டம். எனர்ஜி வந்து இயற்கையில் சக்தி, இயற்கையில பிரபஞ்ச சக்தியால பண்ண முடியாதது வேற ஏதாலும் பண்ண முடியும். நம்ம உயிரோடு இருக்கிறது வந்து மூச்சு. இந்த மூச்சுன்றது வந்து பிரபஞ்ச சக்தி நாங்க சொல்றோம். இயற்கையால் கடவுளால் அளிக்கப்பட்ட சக்தி. அந்த சக்தியால பண்ண முடியாதது வேற யாராலும் பண்ண முடியாது. அதை வந்து நல்ல நிலையில வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியம். சோ ஆரோக்கியம்ன்றது உங்க கையில இருக்கு. இதை கத்துக்கிறதும் ஈஸி. எல்லா கிளாஸும் நான் வந்து ரொம்ப நாளா பண்ணிருக்கிறதுனால இதை வந்து நான் ரொம்ப ஈஸியா எல்லாரும் கத்துக்கலான்றதுக்காக ஒரு ஸ்டேஜும் ஒரே ஒரு நாள்ல கத்துக் கொடுக்குறேன். கத்துக்குங்க. ஒரு ஃபேமிலிலையும் ஒருத்தர் கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபேமிலியில இருந்து அடுத்த உங்களுக்கு நெய்பர்ஹுட்ல இருந்து அடுத்த அந்த ரீஜனுக்கு அது ஹீலிங் வந்து கேம்ப் எல்லாம் நிறைய வைக்கிறோம். அந்த மாதிரி வந்து உலகத்துல இந்த எல்லாருமே சுகமா வாழணும்னா இதுதான் ஒன்லி சிஸ்டம். இயற்கையை நம்புங்க, நம்மளை நம்புங்க, நமக்குள்ள இருக்கிற எனர்ஜியை நம்பினீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா வாழணும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, அவங்க கூட ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.